இங்க ஒரு குடிகாரன் போதையில ஒரு ப்ராஸ்டியூட்ட கல்யாணம் பண்றான். அடுத்த நாள் அவனுக்கு போதை தெரிஞ்சதும் அந்த லேடியை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடுறான். பார்த்தா அவங்க கீழே விழுந்து ரத்தம் வந்து எடுத்து இறந்தே போயிடுறாங்க. இந்த ஊருக்குள்ள புதுசா கல்யாணம் வர பெண்கள்லாம் ரத்தம் வந்து எடுத்து இறந்தே போயிடுவாங்க. இது இந்த ஊரோட சாபம்னு சொல்லி எல்லாம் நம்புறாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி யார் தான் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸான ஹீரோயின் அவளே கல்யாணம் பண்றா. இப்ப அவளுக்குமே ரத்தம் வாந்தி வருது. டக்குனு அவன் ஃப்ரெண்டுக்காரன் ஓடி போய் மெடிசன் வாங்கி வந்து கொடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு உயிரை காப்பாத்திடுறாங்க. இப்பதான் ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க இது சாபம் கிடையாது, யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. அவ குளிக்க போற தண்ணியை மாத்தி ஹீரோயின் வேற தண்ணி குடுக்குறா. கல்யாண பொண்ணுங்க குளிக்க போற தண்ணில தான் இந்த ஊர்ல இருக்க ஒரு லேடி விஷத்தை கலந்துருவா. சோ அந்த தண்ணி குளிக்கும் போது இவங்க வாய்க்குள்ள போய் ரத்தம் வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் இறந்து போயிடுவாங்க. அந்த லேடி எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்கன்னா அவங்க விதவன்றதால அவங்களையும் அவங்க பையனையும் இந்த ஊர்ல இருக்க எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயுமே யாருமே செத்துக்க மாட்டாங்க. சோ இதுக்கெல்லாம் பழி வாங்கிறதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. உங்களை ஊர் மக்கள்லாம் அவமானப்படுத்துறது தப்பு தாங்க, அதுக்காக எல்லா பெண்களையும் கொலை பண்றதெல்லாம் நியாயமே இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல குற்ற உணர்ச்சியில அந்த லேடி அவங்க வச்சிருந்த விஷமா இருந்தா அவங்களே சாப்பிட்டு இறந்தே போயிடுறாங்க. மூட நம்பிக்கை எல்லாம் யாருமே நம்பாம இருந்தா கண்டிப்பா ஊருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு இந்த படத்து மூலியமா சொல்லிருப்பாங்க.